இப்போ நம்ம வீட்டில் பார்க்கும்போது சரி, வெளியே பார்க்கும்போது சரி, குழந்தைகள்லாம் வந்து மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களை கனவு காணுங்கன்னு சொல்கிறேன். யாரும் கனவு காணுறதுக்கு நேரம் இல்லை, ரீல்ஸ் பார்க்க தான் நேரம் இருக்குது. நீங்கள் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இதே பார்த்துட்டே இருந்தாக்கா என்னைக்கு வந்து இவங்க நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். உங்களுடைய உந்துதல், மன உந்துதல் எங்கே கிடைக்கும்? உட்காந்து யோசிச்சா தான் கிடைக்கும். உட்காந்து யோசிக்கணும், மைண்டை ஃப்ரீயாக வைக்கணும். நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதுதான் உங்கள் மைண்ட் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த நிலைமை வந்து எப்போ மாறணும்னாக்கா, நீங்கள் உங்கள் கைபேசியை தூரம் போட்டுட்டு குழந்தைகள் வந்து விளையாடணும். ஏதாவது ஒரு கேம் வந்து விளையாடணும். விளையாடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட். இன்னைக்கு நான் தான் இப்போ ஒரு பக்குவம் பார்த்தேன். இவங்க பேசும்போது என்ன மாதிரியான கார்த்திகா பேசுகிறாங்க, அவங்களாம் எப்படி பேசுகிறாங்கன்னு. இவங்களுடைய இந்த சேம் ஏஜ் குரூப்பில் நல்ல பக்குவப்பட்டிருக்காங்க. காரணம் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து உங்களுக்கு இந்த உத்வேகத்தை கொடுக்கும், உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ப்ளஸ் நீங்கள் முதல்ல மொபைலில் போட்டு வெளியே வந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனை விட்டு வெளியே வந்தால் தான் நமக்கு எதிர்காலமே இருக்குது. இதை நான் இன்னைக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். முதல்ல உங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்து இருக்கிற மொபைல் ஃபோனை கொடுங்க. அது வந்து அவங்கள யாரும் யோசிக்க விட மாட்டேங்குது, அவங்கள யாரும் கனவு கால விட மாட்டேங்குது. அவங்க முழுமையாக அதில் அடங்கி போய் கிடக்குறாங்க. அதுலேருந்து வெளியே வந்து எதையாவது கேம் விளையாட்டணும். ரோட்டில் வந்து கிட்டிப்பில் கூட விளையாட்டணும், ஒன்றும் தப்பு கிடையாது. வந்து வெளியே வந்து விளையாட்டணும். வெளியே வந்து விளையாடினா 4 பேரோட நம்ம பேசுவோம், நம்மளுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், ஒரு சமூக உணர்வு கிடைக்கும். பியர் ப்ரெஷர். ஒருத்தர் இப்போ கார்த்திகா நான் இந்த 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 சாதனை இதோடு நான் நின்று போயிட போறதில்லை. இது இன்னும் தொடரும். எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா கார்த்திகா பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை பேரும். ரெண்டாவது, நான் ஒரு விஷயத்தை செஞ்சு ராஜி வந்து அச்சீவ் பண்ணிட்டார். அவருக்கு தெரியுது எப்படி பண்ணணும், இதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியுது. ஸோ இன்னும் பல கார்த்திகாக்கள் வந்து இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ கார்த்திகாவுடைய வெற்றி அது கார்த்திகாவுடைய வெற்றி மட்டும் கிடையாது, கண்ணகியினருடைய வெற்றி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வெற்றி அது. நீங்க வாங்கிட்டு வந்தது மெடல் கிடையாது. இது ஒரு இட்ஸ் நாட் எ மெடல். இட்ஸ் மேட் அப் ஆஃப் உங்க ஹார்ட் ஒர்க்கு, உங்க டெடிகேஷன், உங்க கமிட்மெண்ட்டு, உங்களுடைய உங்களுடைய சப்போர்ட், உங்க ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அந்த மெடல். அதை நாங்கள் பெரிய அளவு மதிக்கிறோம்.